ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போ தியானம் பண்ணுறோம், மனசு நிற்கிதா? நிற்காது, ஒரு அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் பிற உயிர்களை பற்றி அக்கறைப்பட்டு நீங்கள் ஒன்று செய்யும்போது என்ன ஆகுது? பைபாஸ் பண்ணி போகிறீங்க. ஒரு நகரத்துக்குள்ளார நுழைஞ்சி இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாமல் அப்படியே சுற்று வழியில் பைபாஸில் போயிடுறீங்க இல்லையா? அது மாதிரி இன்னொரு உயிரினுடைய நன்மையை பற்றி நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்கள் மனதோடு நீங்கள் போராடவே வேண்டாம். அந்த வினாடியே நீங்கள் யோகி ஆகின்றீர்கள். யோகம் என்பது என்ன? சித்த விருத்தியை நிறுத்துவது, எண்ணத்தை நிறுத்துவது. பதஞ்சலி முனிவர் அழகாக சொல்லிட்டார். அது முடியலையா? நீங்கள் இன்னொரு உயிருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது உங்கள் மனசோடு நீங்கள் போராட வேணாமே இல்லையா? அப்போவே யோகி ஆயிடுறீங்க, அப்போவே ஞானி ஆயிடுறீங்க. மோட்ச வீடே கிடைக்குன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஐயா, நான் கல்யாணம் ஆகிடுச்சு, மனைவியோடு உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், செக்ஸ் எல்லாம் ஜெயிக்கலை, இப்போ எனக்கு மோட்சம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்குங்கிறார் வள்ளுவரும் வள்ளலார். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. தேற்றேகாரம் போட்டு சத்தியம் பண்ணி சொல்கிறார் திருவள்ளுவர். நிச்சயம் உனக்கு மோட்சம் உண்டுபா. வள்ளல் பெருமான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறார். ஜீவகாருண்யம் செய்கின்ற சம்சாரிகளுக்கு ஒரு 4 ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. தினம் செஞ்சீங்கன்னா நீங்களே யோகிகள், நிச்சயம் மோட்ச வீடு முதல்ல உங்களுக்கு தான் திறக்குங்கிறார். வள்ளுவரும் வள்ளலாரும் போய் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆக ஜீவகாருண்யம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் பணியாக வேண்டும். இன்னொரு விதம் நமக்கு உதவி செய்யுதுங்க அந்த ஜீவகாருண்யம். எப்படின்னா, நல்லா கவனிங்க. இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்கிறான். ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணாருன்னா, ஒரு 100 பேரை இந்த மாதிரி ஒரு அவையிலே கொண்டு வந்து உட்கார வைத்தார். உட்கார வச்சு ஒரு சினிமா படம் போட்டார். அந்த 100 பேருக்கும் அவங்களுடைய மூளை, அவர்களுடைய இருதயம், அவங்களுடைய நாடி துடிப்பு இவற்றையெல்லாம் கணக்கு போடுகின்ற அந்த எந்திரங்களில் பொருத்திட்டார். பொருத்தின பிறகு ஒரு சினிமாவை காட்டுறார். என்ன சினிமா அது? அன்னை தெரசா தொழுநோயாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை காட்டுறாங்க. எல்லா கிராஃப்லேயும் அந்த பேப்பரில் எழுதும், அந்த மிஷின் பேப்பரில் இப்படி கோடு போடும் தெரியுங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லா உடம்பும் என்ன சொல்லுதுன்னா சந்தோஷப்படுது. நல்லா கவனிங்க. செய்யறது அந்த அம்மா சினிமாவில் காட்டுறாங்க. அன்னை தெரசா தொழுநோயாளிகளுக்கு உதவுறாங்க. நம்மளை செய்ய சொன்னால் நம்ம செய்ய மாட்டோம், ஐயோ அது நமக்கு ஒட்டிக்கும்பான்னு பயம் வந்துடும். அந்த அம்மா துணிஞ்சு செய்கிறாங்க, அந்த கருணையால் செய்கிறாங்க. அதை பார்க்கின்ற எல்லா உடம்புகளும் என்ன சொல்லுதுன்னா, உடம்பு பூரா அதை ஏற்றுக்குது, சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷம் அந்த கிராஃபில் தெரியுது. சரி, அதை நிறுத்திட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு, ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி அப்படின்னா, நல்லா கவனிங்க. உடம்பு வேறு மாதிரி நினைக்குது, மனசு வேறு மாதிரி நினைக்குது. அந்த மனம் என்ன சொல்லுதுன்னா, சில பேர் நல்லது தான் செஞ்சுருக்காங்க, எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுங்களா? அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு, அவங்கவுங்க கர்மா அவங்களுக்கு, இப்படி ஆளுக்கு ஆள் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுது, அந்த அம்மா கிறிஸ்டியனு, இந்த குழந்தைங்களையெல்லாம் கிறிஸ்டியன் குழந்தைங்களை ஆக்கிறதுக்காக அப்படி பண்ணுச்சு. நல்லா கவனிங்க. மனசு வேற மாதிரி சொல்லுது, ஆனால் அந்த உடம்பு என்ன கேட்குது? அந்த ஜீவகாருண்யத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றது.
அப்போ அந்த டாக்டர் எழுதுறார். என்ன எழுதுறார்? இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், ஜீவகாருண்ய செயலை பார்க்கும் பொழுதே இந்த உடலிலே அமுதம் விளைகின்றது. ஜீவகாருண்ய செயலை செய்கின்ற பொழுது இந்த உடலிலே அமுதம் விளைகின்றது. அந்த அமுதத்தினுடைய அளவு கூட கூட ஒரு கட்டத்தில் நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும். முதுமை ஒத்தி வைக்கப்படும், மரணம் ஒத்தி வைக்கப்படும். அமுதம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? இதுக்கு மாறா இந்த ஜீவகாருண்யம் இல்லாமல் எனக்குன்னு சுயநலமாகவே ஒரு செயலை செய்கின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, ஐயா அது ஒரு நாளைக்கு பில்கேட்ஸுக்கு மாதிரி 1000 கோடி 100 கோடி வந்தாலும் சரி, அந்த எண்ணமும் உடம்புல விஷத்தை உண்டாக்குகின்றது. சுயநலமாக நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உன் உடம்பிலே விஷத்தை உண்டாக்குகின்றது. அந்த விஷம் கூட கூட என்ன ஆகுதுங்க? விஷம் ஜாஸ்தியானா முதல்ல நோய் வருது. முதல்ல சளி பிடிக்கும், இருமல் வரும், அப்புறம் நிமோனியா வரும், அப்புறம் புற்றுநோய் வரும். ஆக சுயநலம் அதிகமாக அதிகமாக நம்மை நாமே கொல்லுகின்றோம், தற்கொலை செய்து கொள்ளுகின்றோம். இவ்வளவு விஷயம் இன்னைக்கு விஞ்ஞானி சொல்கிறான். ஆனால் வள்ளல் பெருமான் 10 ரூபாய்க்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் புஸ்தகம் வாங்கிட்டு போங்க, வீட்டில் வைங்க, நீங்கள் படிக்கிற போது. அப்புறம் உலகத்திலேயே அதுக்கு இணையான ஒரு வேதம் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு அதை விட ஒரு வழிகாட்டி எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோ அற்புதமான புஸ்தகம், அதை நீங்கள் படிக்கணும். ஆக நம்ம மனசில் ஜீவகாருண்யம் இருக்கணும், ஈஸ்வர பக்தி இருக்கணும், நமக்கு ஆத்மாவை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, இதுதான் ஞானம், இது நமக்கு வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கும். ஐயா பணம் வேண்டாமா, சொகுசா வாழ வேண்டாமா? தேவை, எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கோ. தேவைகள், அதற்கப்புறம் வசதிகள், ஆடம்பரங்கள், 3 நிலை இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ நான் சேலத்திலிருந்து இங்கே வரணும். எப்படி வர முடியும்? நடந்து வர முடியுமா? ஒன்றும் ரயிலில் வரணும், நேற்று வந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு காரில் வரணும். அது நமக்கு தேவை. அந்த கார் இன்னும் கொஞ்சம் ஏர் கண்டிஷனாக இருந்தால் கொஞ்சம் வசதி, கம்ஃபர்ட், நீட்ஸ், கம்ஃபர்ட்ஸ். இதுக்கு மேலே அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் பென்ஸ் காராக அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் தம்பியை கேட்டேன்னு வச்சுக்கோங்க. சரி, இது தேராது, இது தேராது. லக்ஸுரிக்கு போகக்கூடாது. நீட்ஸ், கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரி, 3 நிலை இருக்குது. நம்ம தேவைகளுக்காக சாப்பிடுவது, கொஞ்சம் வசதிகளுக்காக கொஞ்சம் ருசியாகவும் கொஞ்சம் சத்துள்ள ஆகாரங்களுமாக சாப்பிடுவது. நீங்கள் களியே சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. அரிசி சாப்பாடு தான் வள்ளல் பெருமான் சாப்பிட சொல்கிறார். ஏன் அரிசி சாப்பாடு சாப்பிட சொல்கிறார் அதையும் கேட்டுங்க. அது வள்ளல் பெருமான்கிட்ட ஒரு பேராச்சரியம் என்னன்னாங்கய்யா, ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலையும் ஒரு காரணம், விஞ்ஞானபூர்வமான காரணம் இருக்கும். ஏன் அரிசி சாப்பிட சொல்கிறாரு வள்ளல் பெருமான்? அதுக்கு காரணம் என்னன்னா, ஓரிதழ் ஈரிதழ்னு 2 விதமான தாவரங்கள் இருக்குது. இப்போ இந்த அவரை எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஈரிலை தாவரம். அது அந்த வேற அந்த கொட்டையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெட்டை இலை இப்படி வரும் இல்லைங்களா? அது பூரா எதை உற்பத்தி பண்ணுது? அபான வாயுவை உற்பத்தி பண்ணும். கீழே போகும், பிராணசக்தி உடம்பை விட்டு கீழே போகும். ஆனால் ஓரிலை தாவரன்றது புல், கரும்பு, நெல். அதனால் பெருமான் என்ன சொல்வார்? நிறைய கரும்பு சாப்பிடு, சக்கரை நோயாளிகளுக்கு அல்ல, நிறைய கரும்பு சாப்பிடு, நிறைய அரிசி சாப்பிடு. ஏன்னா அதில் பிராணசக்தி அதிகம். நம்ம உடம்புல எவ்வளோ பிராணன் இருக்கோ அவ்வளோதான் ஆயுசு, அவ்வளோதான் ஆரோக்கியம், அவ்வளோதான் அறிவு. அதனால தான் பிராணாயாமம்னு சொன்னாங்க. ஆக பிராணசக்தியை அதிகப்படுத்துகின்ற நெல், கரும்பு, அருகம்புல், இந்த மாதிரி ஓர் இதழ் தாவரங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஓரிலை தாவரங்கள். இதை தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அதில் பிராணசக்தி அதிகம். பிராணசக்தி குறைஞ்சாதானே நோய் வருது. அப்புறம் போய் டாக்டர்கிட்ட போனால் லட்சம் கொண்டா, வீட்டை விற்று காசை கொண்டா, இப்படி இந்த கூத்தெல்லாம் நடக்குது இப்போ இல்லைங்களா? ஆக வள்ளல் பெருமான் சொல்கிறது பூரா விஞ்ஞான அடிப்படையில் காரண காரியத்தோடு சொல்வார். அதுக்கு தான் உங்களை நான் படிங்கன்னு சொல்கிறேன், அருட்பாவை படிங்கன்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். ஆக மனசை நம்ம சுத்தம் பண்ணிக்கணும்.
அந்த மனசை எப்படி சுத்தம் பண்ணுறது? காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும். ஆக இந்த மூணையும் குறைச்சிக்கணும் முதல்ல. அதுக்கு பிறகு முடிஞ்சால் 50 வயசுக்கு மேலே சுத்தமாக நீக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இதுக்கு என்ன நமக்கு பயன்படும்? அளவு கடந்த கோபம் வருது. நான் தாலி கட்டின பொண்டாட்டி தான் ஏதோ ஒரு சொல்லகும் ஒரு வார்த்தை பெருசாக பேசிடுறா, இல்லை செலவு ஜாஸ்தி பண்ணிடுறா, ஒரு கோபம் வருது, அடிக்க போகலாம். அடித்தா படாத இடத்துல பட்டால் என்ன ஆகும்? ஜெயிலுக்கு தான் போகணும். அப்புறம் ஆயுஸ்புரா கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு என்ன போகுதுங்க? அந்த கோபம். அதான் சாமி சொல்லுவார், அணுத்துணையும் சினம் காமம் அணுகாமை வேண்டும். சாமி கேட்பார், கோபமே ஈர்க்கப்படாது. அதை விட பெரிய சாத்தான் எதுவும் இல்லை, நமக்கு நாமே செய்துகின்ற தீமை. அப்போ அந்த வினாடியில் சுதாரிக்கணும், கோபப்படக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? உடனே இது ஞாபகம் வரணும். சாமி சொல்லுவார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்னும் கோபம் தெரியலையா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வளமாக கூட சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரர் என்னடா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி நினைச்சாலும் பரவாயில்ல. அந்த கோபம் நீங்குகின்ற வரை ஆண்டவனை நினைச்சு அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த கோபத்தினால வர்ற கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? குடும்பத்தில் வர்ற சிக்கல்களுக்கு காரணமே என்னங்க? சுயநலமும் இந்த கோபமும் தானே. இந்த ரெண்டும் இல்லைன்னா ஒவ்வொரு வீடு எப்படி இருக்கும்? தேவலோகம் மாதிரி இருக்கும். அப்போ அந்த கோபம் வர்ற நேரத்தில், இல்லை பயம் வர்ற நேரத்தில் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். எத்தனை தடவை சொல்லணும்? அந்த கோபமும் பயமும் போகிற வரைக்கும் சொல்லணும். அப்படி அந்த மனசை சுத்தப்படுத்திக்கணும். அப்புறம் உயிரை சுத்தப்படுத்தணும். உயிரை எப்படி சுத்தப்படுத்தணும்? நேராக கோயிலுக்கு போங்க, ஈஸ்வரங்கிட்ட அழுவு. ஏப்பா இப்படி வச்சிருக்கிறிய என்ன? நல்லா அழுதுகிட்டு வாங்க. எவ்வளோ அழுகுறீங்களோ அந்த அளவுக்கு உயிர் சுத்தமாகும். வள்ளலார் சாமி மாதிரி பக்தி பண்ணவங்க யாரும் இல்லை. வள்ளலார் பாட்டை மலையூர் சதாசிவம் ஐயா பாட நேற்று ரயிலில் 3 மணி நேரம் கேட்டுக்கிட்டு வந்தேன், அழுதுகிட்டே வந்தேன். இறங்கும்போது பார்த்தீங்கன்னா மனசு பூரா தலைக்கு குளித்த மாதிரி சுத்தமாக ஆகி போச்சு. அப்படியே தெம்பாயிடுச்சு, சத்து வந்துடுச்சு. ஆக பெரியவங்க பாட்டெல்லாம் காதால் கேட்கணும். கேட்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா அது செவிக்கு உணவு, ஆத்மாவுக்கு உணவாக போய் சேரும். இப்போ நாம் சாப்பிட்ற இந்த உணவெல்லாம் உடம்புக்கு உணவு. ஆனால் பெரிய இப்போ தேவாரம் பாடுறோம், திருவாசகம் பாடுறோம், இல்லை திருவருட்பா பாடுறோம், அது நல்லா அழகாக பாடுறவங்க மலையூர் சதாசிவம் ஐயா பாடுற மாதிரி கேட்டால் என்ன ஆகுன்னா அப்படியே போய் ஆத்மாவுக்கு உணவாக சேரும். அந்த ஆத்மா வளரும். இப்போ சொன்னேன் இல்லையா, மாணிக்கவாசக சாமியினுடைய ஆத்மா தங்கமலை மாதிரி உயர்ந்திருந்துச்சின்னு ராமலிங்க சாமி சொல்கிறார் இல்லைங்களா? அந்த ஆத்மா உயிரை வளர்க்கணும். திருமூலர் நமக்கு உலக ஆன்மீக வரலாற்றிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருமூல சாமி. எப்படி சொல்கிறாருன்னா, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். யாருமே சொல்லலை. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன். எப்படி? உயிர் வளர்த்தேனே. உயிரை வளர்ப்பதுவே சுத்த சன்மார்க்கம். ஐயா, உயிரை எப்படி வளர்க்கறது? இப்போ நம்ம வீட்டில் துளசி செடி வைக்கிறோம். அந்த துளசி செடியை வளர்க்கணும். எப்படி வளர்க்குறது? தண்ணி ஊற்றுனா வளரும் இல்லைங்களா? புதுசாக மண் போடணும், உரம் போட்டால் வளரும். அப்போ அந்த செடியினுடைய இயற்கை நமக்கு தெரியணும் இல்லைங்களா? தெரிஞ்ச வளர்க்கலாம்ல. அதே மாதிரி நம்ம உயிராகிய செடி எப்போ வளரும்? அதுக்கு என்ன தண்ணி ஊற்றினா வளரும்? அன்பு என்கின்ற நீர் தான் வளரும். ஏன்னா அந்த உயிரினுடைய இயல்பு அறிவுன்றது 2ஆம் பட்சம். முதல்ல என்ன தெரியுங்களா? அன்பு தான். இதுக்கு நமக்கு யார் உதாரணம், யார் சான்று காட்டுறா? அன்பின் வழியது உயிர்நிலை இல்லையா? உலக பேராசான் வள்ளுவனுக்கு மேலே யார் இதெல்லாம் சொல்கிறா? அது சயின்ஸ், அது சைக்காலஜி. அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு எதனால் ஆனது? உயிர் அன்பால் ஆச்சு. அந்த உயிர் நிலைச்சு நிற்கணும், அழியாமல் சாகாமல் இருக்கணும்னாலும் அன்பு தான் அதுக்கு வழி. 2 அர்த்தம் அதுக்கு. அன்பின் வழியது உயிர்நிலை. உயிர் நிலை அதனுடைய இயல்பு அன்பு, அதனை வளர்ப்பது அன்பு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு சாமி வள்ளலார் சாமி அழகான ஒரு பாட்டு சொல்வார். கடைசியில் ஒரு வரி சொல்லுவார்,